இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மாறா மதுரமாகும் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை மதுரமாக போகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரப்போகிறது என்று இயேசு சொல்லுகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தினால், இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிசயத்தினால், இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு உயர்வின் நாள். நிச்சயமாகவே இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், இது சிருஷ்டிப்பின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது, இந்த அதிகாரத்தில் தேவன் மிக உயர்ந்தவர் என்பதை அருமையாய் காட்டுகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே அவர் அடோனாயாக அவர் காணப்படுகிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவர் எல்ரோஹி, அவர் காண்கிற தேவனாக ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் எல் ஷடாய், அவர் போதுமானதற்கும் அதிகமான தேவன் என்று அந்த ஆதியாகமம் 17வது அதிகாரம் அருமையாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக ஆதியாகமம் 22 வர்ணிக்கிறது. யாத்திராகமம் 1வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமையாக இருந்த மக்களை விடுதலையாக்கப்பட்டதை அருமையாய் காட்டுகிறது. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குறதை இந்த யாத்திரா 1வது அதிகாரம் பாவத்தில் இருக்கிற மக்களை, பாவத்தில் அடிமையாய் இருக்கிறதை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், பாஸ்ஓவர், பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதாவது இயேசுவினுடைய சரீரம் அடிக்கப்பட்டதையும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதையும் அருமையாக வர்ணிக்கிற ஒரு அதிகாரம் தான் யாத்திராகமம் 12வது அதிகாரம். யாத்திராகமம் 16வது அதிகாரம், the crossing the red sea, அதாவது செங்கடலை ரெண்டாய், அதாவது அவர் செங்கடல் வழியாக கடந்து சென்றதை, செங்கடல் வழியாய் அவர் வெளியே கடந்து சென்றதை இது அருமையாய் காட்டுகிறது. யாத்திராகமம் இந்த 15வது அதிகாரம் தான் மாறா மதுரமானது. கசப்பான ஒரு வாழ்க்கை அது இனிப்பான ஒரு வாழ்க்கையாய் மாறுவதை காட்டுகிறது. யாத்திராகமம் 16வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், பரலோக மன்னா, பரலோகத்திலிருந்து மன்னா பொழிந்ததை அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திராகமம் 16வது அதிகாரம் உணவு பற்றாக்குறையை காட்டுகிறது. யாத்திராகமம் 17வது அதிகாரம் தண்ணீர் பற்றாக்குறையை காட்டுகிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் இன்றும் பார்க்க போகிறது அதிகாரத்தில் மோசேயினுடைய மீட்பின் பாடல்களை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் வெற்றியின் பாடலை காட்டுகிறது. அது டைப்பாலஜியாக, அது ஒரு வர்ணனையாக, பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. மாறாவின் தண்ணீர் மதுரமாக எப்படி மாறினது என்பதை குறித்ததான ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாறாவின் நீர் பாவத்தின் காரணமாக மனிதர்கள் மீது கொண்டு வரப்பட்ட ஒரு நோயை காட்டுகிறதாக இருக்கிறது. பாவத்தின் நிமித்தம் தான் மக்களுக்கு நோய் வந்தது. அந்த நோயை எப்படி சுகமாக்குறார், எப்படி விடுதலையாக்குறார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் யெகோவா ரஃபாவாக அங்கு அருமையாக சுகமளிக்கிற கர்த்தராக காணப்படுகிறார். இன்று நாம் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மாறா மதுரமாகும். இந்த 1வது வசனத்திலிருந்து முதல் 21 வசனங்களும் மோசேயினுடைய பாடலை அருமையாய் காட்டுகிறதாக இருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள்
விடுவிக்கப்பட்டதை குறித்ததான ஒரு அற்புத பாடல் தான் இந்த யாத்திராகமம் 15வது அதிகாரம். இங்கே 22வது வசனத்தை கவனிக்கும் பாருங்கள். யாத்திராகமம் 15:22 எடுத்துக் கொள்ளுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மோசே என்ற ஒரு வார்த்தை வருகிறது. மோசே என்றால் என்ன அர்த்தம்? வெளியே எடுத்தல் என்ற அர்த்தம். He who draw out. He who draw out. வெளியே எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். வெளியே இழுத்தல் என்ற அர்த்தம். நாணல் கடல் என்ற அர்த்தம். எஜ் விளிம்பு. ஒருவேளை விளிம்பாக இருக்கலாம், வாயின் விளிம்பாக இருக்கலாம், வெளிப்புறமாக இருக்கலாம். இங்கே மோசே என்றால் வெளியெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். தேவன் உங்களையும் மோசேயை தண்ணீரிலிருந்து வெளியெடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, விக்கிரத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து ஆண்டவர் வெளியெடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் வராமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவர் இயேசு உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய இன்றைக்கு உன்னை அவர் தேடி வந்திருக்கிறார். நீ விரும்புகிற ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது என்று சொல்லுகிறார். வெளியே வா, உன்னை வெளியே எடுக்கிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போட்டியிட்டவன் என்ற அர்த்தம். தேவனோடு மல்யுத்தம் பண்ணினவன் என்ற அர்த்தம். தேவனோடு வெற்றி. அடுத்ததாக சிவந்த சமுத்திரம் என்று வருகிறார். சிவந்த சமுத்திரம் பேப்டிசம், ஞானஸ்தானத்தை காட்டுகிறார். நல்லா கேட்டுட்டு வாங்க, எல்லாம் உங்களுக்கு புரியும். ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்க, முழுக்க ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்க. இங்கே 3 நாட்கள் நடந்தார்கள் என்று அருமையாக இந்த வசனம் சொல்லுகிறார். 3 நாள் என்பது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் செய்யப்படுதல், உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து எடுக்கப்பட்டு தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது அவன் வனாந்தரத்து, அதாவது ஞானஸ்நான சத்தியத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தின்படி ஆண்டவர் நடத்துகிறார் என்பதுதான் இந்த 22வது வசனத்தினுடைய ஆழமான காரியங்கள் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு போய் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய். சூர் வனாந்தரம் என்பது behold, behold, பார்க்கப்பட்டது என்ற அர்த்தம். நல்லா கேட்டுக்குங்க, பார்க்கப்பட்டது. அதே பகுதியை தான் என்னாகமம் 33 அதிகாரத்திலும் பார்க்கலாம். ஆதியாகமம் 14 அதிகாரத்திலும் ஆகார் தப்பிப்போன இடமும் அந்த சூர் வனாந்தரம் தான். நல்லா கேட்டுக்குங்க. பூமியில் தற்போது நிலை எவ்வளவு வனாந்தரமாக இருந்தாலும் வனாந்தரத்தில் இருக்கிறதை போல் இருக்கிறாயா? ஐயா, அம்மா, என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதே. என் வாழ்க்கையில் பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல நிந்தைகள் அவாந்தர வெளியாய் காணப்படுகிறதே. என் வனாந்தரம் மாறாதா? வனாந்தரத்தில் இருக்கிறதை போல எல்லாரிலும் கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா? சூரியன் என்றால் behold, பார்க்கப்பட்டது என்ற அர்த்தம். வனாந்தரத்திலே, வனாந்தரத்தில் தப்பி போன ஆகாரை கண்ட தேவன் இன்றைக்கு உன்னை காண்கிறார், உன் நிலையை காண்கிறார், உன் சூழ்நிலையை காண்கிறார், உன் வனாந்தர வாழ்க்கையை காண்கிறார், உன் பாடுகளை காண்கிறார், உன் கஷ்டங்களை காண்கிறார், உன் வேதனையை காண்கிறார். தேவனுடைய கண்காணிப்பில், பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று அர்த்தம். மக்கள் சூழ் வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவனுடைய கண்காணிப்பில் அவர்கள் இருந்தார்கள்.
கலங்காத மகளே, கலங்காத மகனே, என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாய் அல்லவா? தேவன் அவருடைய கண்காணிப்பில் நீ இருக்கிறாய். ஆதியாகமம் 16:7 அவர் உன்னை காண்கிற தேவன். பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், கவனித்தல். அதாவது சூர் என்றால் கவனிப்பின் புள்ளி என்ற அர்த்தம். பாயிண்ட், கவனிப்பின் புள்ளி, அதுதான் சூர். அதனுடைய ஹீப்ரு மீனிங் ஆதியாகமம் 20:1. சூர் என்றால் சுவர் என்ற அர்த்தம். நோட் பண்ணிக்கங்க. சூர் என்றால் பார்க்கப்பட்டது என்ற அர்த்தம். சூர் என்றால் கவனித்தல் என்ற அர்த்தம். சூர் என்றால் சுவர் என்ற அர்த்தம். அப்படி என்றால் இந்த சுவர் என்று அழைக்கப்படுகிறதினால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் சுவராக, மதிலாக, அவர் பாதுகாப்பை தருகிறவராய் உன்னை தேடி வந்திருக்கிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஷூர் என்றால் தடை என்ற அர்த்தம். தடை, தடை, நோட் பண்ணுங்க, தடை. உன்னுடைய வாழ்க்கையிலும் பல தடைகள் இருக்கிறதா? நன்மைகள் வர, ஆசீர்வாதம் வர, உயர்வு வர, மேன்மை வர, கர்மம் கிடைக்க, வேலை கிடைக்க உன் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதா? அந்த சூர் வனாந்தரத்தில் கொண்டு வந்து தடையை தகர்த்து போட்ட என் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை இன்றைக்கு தகர்த்து போடுகிறேன் என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஷூர் என்றால் the place of rethinking, மறுபடியும் யோசித்தல் என்ற அர்த்தம். நோட் பண்ணிக்கங்க. the place of rethinking, மறுபடியும் யோசித்தல் என்ற அர்த்தம். ஷூர் என்றால் தேவன் ஒருவேளை மறுபடியும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பிரச்சனை தீருமா? என் கண்ணீர் மாறுமா? என் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமா? இல்லை, இன்றைக்கு நீ யோசி. அன்றைக்கு செங்கடலை பிளந்து 2 அந்த ஜனங்கள் மத்தியில் நடத்தி சென்ற என் கர்த்தர், மன்னாவை கொடுத்த கர்த்தர், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும்படி யோசிக்க தொடங்கு. குருடரை கண்களை திறந்தவர், முட்டவர்களை நடக்க வைத்தவர், ஊமைகளை பேச வைத்தவர், செவிட்டு காதுகளை திறத்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின என் கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். எதை யோசி? ரீதிங்கை மீண்டும் யோசிக்க தொடங்கி பழையதை களைந்து போடு. பழைய சிந்தைகளை எடுத்து போட்டு நீ யோசிக்க தொடங்கு. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு விடுதலை வரப்போகிறது, ஒரு உயர்வு வரப்போகிறது, ஒரு மேன்மை வரப்போகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறபடி அதை யோசிக்க தொடங்கு. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு யோசிக்க தொடங்கினாய் அல்லவா? பழைய சிந்தைகளை களைந்து போடு. என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா என்கிற எண்ணத்தை எடுத்து போடு. விடுதலை கிடைக்க போகிறது என்று யோசி. அற்புதம் நடக்க போகிறது என்று யோசிக்க தொடங்கு. இன்றைக்கு ஒரு அதிசயம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு உயர்வு உனக்கு வருகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். எவாள் சூர் என்றால் எவாள், வரையறுக்கப்பட்ட என்று அர்த்தம். சுவருக்கு எதிராக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவேளை எதிராக உன் வாழ்க்கையில் எல்லாமே எதிராக இருக்கிறாரா? கலங்காதே. இந்த சூர் வனாந்தரம் என்பது அடுத்த ரகசியம் அலைந்து திரிவதை காட்டுகிறது. நோட் பண்ணிக்கங்க. அலைந்து திரிவதை காட்டுகிறது. ஒருவேளை உன் வாழ்க்கையில் அலைந்து திரிகிறாரியா? எங்கே போனால் சுகம் கிடைக்கும், எங்கே போனால் அற்புதம் நடக்கும், இந்த கம்பெனியில போனா பல கம்பெனிகளை ஏறி இறங்கி இருக்கிறேனே, எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கவில்லையே, எத்தனையோ ஜனங்கள் ஆலயத்திற்கு வந்து போயிருக்கிறார்களே, என் ஊழியத்தில் ஒரு மாறுதல் இல்லையே, அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறேனே, ஒரு மாற்றம் வராதா என்று பல சூழ்நிலைகள் அலைந்து கொண்டு இருக்கிறாயே. என் பிள்ளைகளுக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் சோதரம் ஒரு அற்புத துணை அமைய வேண்டும் என்று பல ஆட்களை பார்த்திருக்கிறேன். அலைந்து கொண்டிருந்தாய் அல்லவா? கலங்காதே. சூர் என்றால் அலைந்து திரிவதை காட்டு. உன் அலைந்து திரிகிற வாழ்க்கை மாறப்போகிறது. அலைந்து திரிகிற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது, உன் மாறாக மதுரமாக்க போகிறது என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது காண்கிற தேவன் என்று சொல்லலாம். இரண்டாவது சுவர் என்பது
பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். இந்த சூர் என்பதற்கு 5 அர்த்தங்களை சொன்னேன். ஒன்று, behold, பார்க்கப்பட்டது, இதோ காண்கிற தேவன். இரண்டாவது, சுவர், பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். மூன்றாவது, தடைகளை தகர்க்கிற தேவன். நான்காவது, குறிப்பிட்ட நிலை. ஒரு குறிப்பிட்ட உன் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை, ஒரு குறிப்பிட்ட உயர்வை, ஒரு குறிப்பிட்ட மேன்மையை, ஒரு குறிப்பிட்ட கணத்தை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த சூர் வனாந்தரம். அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் கலங்காதே. வேலை தடையா, திருமண தடையா, குடும்பத்தில் பல தடையா, கலங்காதே. இன்றைக்கு எதிர்பாரு, ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். வனாந்தரம் என்ற வார்த்தை வருகிறது. The wilderness is a place of separation. வனாந்தரம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட இடம் என்ற அர்த்தம். வனாந்தரம் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரிந்து வெளியே வர சொல்லுகிறார். உன் பாவத்தை விட்டு, அசுத்த வாழ்க்கை விட்டு, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை விட்டு பிரிந்து வெளியே வா. உன் வாழ்க்கை நான் மதுரமாய் மாற்ற நான் ஆவலாக இருக்கிறேன். நாளைக்கல்ல, இன்றைக்கு வெளியே வா என்று ஒரு அழைப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இதுவரை எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு அந்த பாவத்தை, அந்த அசுத்த வாழ்க்கை விட்டு இன்னும் நீ வெளியே வரவில்லை. இன்றைக்கு நீ வெளியே வா என்று ஒரு அழைப்பை உனக்கு தருகிறார். வேண்டாதவர்களோடு தொடர்பு, வேண்டாத ஐக்கியம், அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இதற்காய் நீ ஜெபி, எனக்கு விடுதலை தாரும் என்று கதறு. இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The wilderness is a place of separation. The wilderness is a place of preparation. வனாந்தரம் என்றால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இனி வருகிற நாட்கள் உன் ஊழியத்திலே ஏராளமான நன்மைகளை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதை நீ காண போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The wilderness is a place of revelation. வனாந்தரம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடம். உன்னை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னை உயர்த்த போகிற என்று வெளிப்படுத்துகிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிற என்று வெளிப்படுத்துகிறார். உன்னை கனப்படுத்த போகிற என்று வெளிப்படுத்துகிறார். ஏராளமான நன்மைகளை உனக்கு தரப்போகிறேன். ஏராளமான வாய்ப்புகளை உனக்கு திறக்கிறேன். உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Number 4th point, wilderness thrones. thrones, முட்கள் என்ற அர்த்தம். வனாந்தரம் என்றால் முட்கள். முட்கள் நிறைந்த இடம்தான் வனாந்தரம். இந்த முட்கள் என்பது பாவத்தை காட்டும். இந்த முட்கள் என்பது சாபத்தை காட்டும். இந்த முட்கள் என்பது வேதனையை காட்டும். ஒருவேளை உன் வாழ்க்கையில் முட்களால் நிறைந்திருக்கிறதா? மனிதர்களால் குத்தப்படுகிறாயா? பலவித சாபங்கள், பலவித பிரச்சனைகள், முட்களாகிய சாபம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அதனாலதான் என் ஆண்டவர் சாபத்தை நீக்கும்படியாய், மனிதன் பாவம் செய்யும் வரை இந்த உலகத்தில் முள் இல்லையாம். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்று முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் என்று சொன்னார். முள் எப்போ வந்த தெரியுமா? பாவம் செய்தவுடன் தான். அப்ப முள் பாவத்திற்கும் சாபத்திற்கு அடையாளம். அந்த பாவம் சாபம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த முள்ளையே என் அப்பா இயேசு தலையில் முள்முடியாய் சுமந்து கொண்டார். முள்ளை தலையில் சுற்றி கொண்டார். இதற்கு ஸ்பைனா கிறிஸ்டி என்ற ஒரு முள். ஸ்பைனா கிறிஸ்டி ஆணியலை போல பருமனாக இருக்குமா? ஊசி நுனியை போல கூர்மையாக இருக்குமா? தலையில் வைத்து சுற்றி ஒரு கோலால் அடித்த உடனே மண்டை பீத்து கொண்டு போனதா? காரணம், அந்த சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார். உன்னுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார். உன் பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன். உன் பாவத்தை நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டேன். உன் பாவத்தை நான் முதுகத்துக்கு பின்பாக எறிந்து விட்டேன் என்றால் அதை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த தண்ணீர் என்பது, அந்த தண்ணீர் செங்கடல் ஞானஸ்நானத்திற்கு அடையாளம்.
நம்பர் 2, அவர் பார்க்கிறார். மூன்றாவது, தடைகளை அவர் தகர்க்கிறார். அடுத்த காரியம், சிவந்த சமுத்திரத்துக்கு பிரயாணம் போய் தேவஜனமே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், தேவனை தேடுகிறாய். அந்த ஜனங்கள் அந்த தண்ணீருக்குள் இறங்கி விட்டாந்தரையில் போனார்களா? ஞானஸ்நானம் எடுக்கணும், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும். எத்தனையோ தடவை உனக்கு சொல்லியும் நாட்களை தள்ளிக்கொண்டு போகிறாயே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 1, வாதைகளை பார்த்து. நம்பர் 2, பார்வோனுடைய கொடுமையை பார்த்து. நம்பர் 3, இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கப்பட்டதை பார்த்து, செங்கடல் பிரிக்கப்பட்டதை பார்த்துதான் அந்த ஜனங்கள் உள்ளே நுழைந்தார்களாம். சூர் பார்க்கிறது, ஷூர் பாதுகாப்பு, சூர் தடைகள், சூர் வாய்ப்புகள், சூர் அலைந்து திரிவதை காட்டுகிறது. 23வது வசனத்திற்கு வாருங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது, இந்த மாரா என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. மாரா என்றால் கசப்பு என்று அர்த்தம். இது அரேபிய மொழி. அரேபிய மொழியில மரா என்பதற்கு கசப்பு, ஹீப்ரு வேர்ட் கசப்பு. மாரா என்றால் கசப்பு என்று அர்த்தம். இந்த மாரா சோதனையின் இடம். நம்பர் 2, மாரா ஏமாற்றத்தின் இடம். மாரா நம்பிக்கையற்ற இடம். மாரா கடினமான இடம். மாரா கசப்பின் இடம். தேவஜனமே, உன் வாழ்க்கையில பல சோதனை என்கிற மாறாவில் இருக்கிறாயா? ஐயா, தொடர்ந்து என் வாழ்க்கையில பல சோதனைகள், பல கஷ்டங்கள். ஒருவேளை மனிதர்களை நம்பி ஏமாந்து போனாயா? இவர்களுக்கு நான் இதை செய்தால், இந்த பொறுப்பை கொடுத்தால், இந்த காரியத்தை செய்தால், இந்த வேளையில் இந்த காரியத்தை செய்தால் சரியாக செய்வாள் என்று மனிதர்களால் நீ ஏமாற்றம் அடைந்திருக்கிறாயா? மேலே அதிகாரிகளால் வேலை செய்கிற இடத்தில் அவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்களா? உன்னிடத்தில் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டார்களா? உன்னிடத்தில் பொருளை வாங்கி ஏமாற்றி விட்டார்களா? நீ ஏமாற்றமான ஒரு இடத்தில் இருக்கிறாய் மகளே. நம்பிக்கையற்ற ஒரு இடம். நீ எனக்கு சுகம் வருமா, ஆசீர்வாதம் வருமா, நம்பிக்கையற்ற நிலையில் காணப்படுகிறாயே. கசப்பினிடம். மாறா என்றால் விரக்தி என்ற அர்த்தம். விரக்தியோடு காணப்படுகிறாயா? விரக்தி, வாழ்க்கையில் ஒரு விரக்தி. மாறா என்றால் உதவியற்ற என்ற அர்த்தம். நோட் பண்ணுங்க, உதவியற்ற. எனக்கு உதவ ஒருவரும் இல்லையே, எல்லாரும் எனக்கு உதவி செய்தார்கள், இன்றைக்கு உதவ ஒருவர் இல்லையே, நான் என்ன செய்வேன்? கலங்காதே. யார் உனக்கு உதவி செய்யாவிட்டாலும் உனக்கு உதவி செய்கிறவர், ஒத்தாசை அனுப்புகிற என் கர்த்தர் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். மாறா என்றால் சிரமம் என்ற அர்த்தம். வாழ்க்கையில சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? வியாதி நிமித்தம் சிரமமா? கடன் பிரச்சனை நிமித்தம் சிரமமா? உன் கணவனால், மனைவியால், கூட பிறந்தவர்களால், மற்ற ஜனங்களால் நீ சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாயா? மரா என்றால் அடுத்த அர்த்தம் வலி என்ற அர்த்தம். வலி. ஒருவேளை உடம்பெல்லாம் வலியா? பலவித மனிதர்களால் வலி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அவனை வலி கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? ஐயா, உடம்பெல்லாம் வலி, கைவலி, கால்வலி, தலைவலி, பலவித வலிகளோடு இருக்கிறேனே. மாறா என்றால் ரெபிலியஸ், கலகக்காரன் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறார். கலகம் பண்ணுதல் என்ற அர்த்தம். மாறா என்றால் வெறுக்கத்தக்கது என்ற அர்த்தம். ஒருவேளை குடும்பத்தில் உனக்கு விரோதமாய் பிசாசு பல கலகத்தை கொண்டு வருகிறானா? உன் ஊழியத்தில் பல கலகத்தை கொண்டு வருகிறார்களா? அல்லது வெறுக்கத்தக்க ஒரு நிலை காணப்படுகிறதா? மாறா என்பது நோய். மாறா என்றால் இழப்பு. மாறா என்றால் தவறான குற்றச்சாட்டு என்ற அர்த்தம்.
ஒருவேளை கசப்பாகிய நோய் உன் சரீரத்தில் இருக்கிறதா? உன் சரீரத்தில் ஏதோ ஒரு வித நோய் இருக்கலாம். ஒருவேளை நீ இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், வல்லமை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம், ஆத்துமாக்களை இழந்திருக்கலாம், பணத்தை, பொருளை, சொத்தை, குடும்பத்தை, கணவனை, மனைவை இழந்திருக்கலாம். நீ குற்றமே செய்யவில்லை, உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்களவா? நீ தவறு செய்யவில்லை, உன்னை தவறு செய்து கொண்டிருக்கான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? மாறா வனாந்தரமான ஒரு இடம், மாறா வறட்சியான ஒரு இடம், மாறா கசப்பான ஒரு இடம். உன் வாழ்க்கையில பிரச்சனையா, துன்பமா, கஷ்டமா, வேதனையா, இழப்பா, கவலையா, கண்ணீரா, இந்த நிலையில் நீ காணப்படுகிறா. The place of dryness, பயங்கரமான வறட்சி காணப்படுகிறது அல்லவா? The place of disappointment, ஏமாற்றத்தின் ஒரு இடம்தான் மாறா. தண்ணீர் கிடைக்கும் என்று ஓடி பார்த்தார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. தண்ணீர் கிடைத்தும் அது குடிக்க முடியவில்லை. ஏமாற்றம். நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்று அமைந்தது. ஆனா என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த அளவு என் கணவன் இல்லையே, என் மனைவி இல்லையே, நான் ஏமாற்றத்தோடு இருக்கிறேன். என் பிள்ளைகள் படித்து நல்ல உதவி செய்வார்கள் என்று நம்பினேன். பிள்ளைகள் கைவிடப்பட்டு ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஏதோ ஒரு ஏமாற்றத்தோடு காணப்படுகிறார். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக தனிப்பட்ட முறையில் அவர் உன்னோடு பேசுகிறார். கசப்பு ஒரு சமூக பிரச்சனை, கசப்பு ஒரு அருவருப்பானது. கசப்பு நிலத்தடியில் தொடங்கினது. கசப்பு உன்னை சிக்க வைக்கும். பலவித பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? கடலில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? வெளியே வர முடியவில்லையே, வட்டி கட்டிக்கொண்டே இருக்கிறேனே, வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியவில்லையே, சிக்கிக் கொண்டிருக்கிறேனே. கசப்பு மகிழ்ச்சி இழக்க வைக்கும். வறுமை நிமித்தம் கசப்பா, வியாதி நிமித்தம் கசப்பா, பலவித பிரச்சனை நிமித்தம் கசப்பா, சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இவர்கள் மாறாவில் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நீ பிரச்சனை நடுவில் இருக்கிறாயா? கசப்பின் நடுவில் இருக்கிறாயா? வியாதியின் நடுவில் இருக்கிறாயா? கண்ணீரின் நடுவில் இருக்கிறாயா? உபத்திரவத்தின் நடுவில் இருக்கிறாயா? பாடுகளின் நடுவே இருக்கிறாயா? வேதனையின் நடுவில் இருக்கிறாயா? மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். மாறா என்றால் துக்கம் என்ற அர்த்தம். மாறா என்றால் பேரழிவு என்ற அர்த்தம். ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறாயா? துக்கம், பேரழிவு. என் வாழ்க்கையில பலவித அழிவுகள் வந்திருக்கிறது. பலரை நான் இழந்திருக்கிறேன். சொல்லுகிறாய் அல்லவா, உனக்காகத்தான் இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையை தருகிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். பல நாட்கள் பல கேள்விகளோடு இருந்த என் மகனே, என் மகளே, உனக்காக நான் இன்றைக்கு பேசுகிறேன். உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்ய போகிறேன், ஒரு அதிசயங்களை செய்ய போகிறேன். உன் மாறா மதுரமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாறாவின் கசப்பு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை காட்டுகிறது. இங்கே தண்ணீர் கசப்பாக இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கசப்பு ஒன்று பாவத்தை காட்டுகிறது, கசப்பு வியாதியை காட்டுகிறது, கசப்பு துன்பத்தை, வேதனையை, பலவீனத்தை, கஷ்டத்தை, கண்ணீரை காட்டுகிறது. தண்ணீர், இங்கே தண்ணீர், தண்ணீர், மாறாவின் தண்ணீர். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். பிட்டனஸ், கசப்பு, எசேக்கியேல் 18:20 படி அது பாவத்தை காட்டுகிறது. இந்த கசப்பு தண்ணீர் சாபத்தை காட்டுகிறது. இந்த bitterness வியாதியை காட்டுகிறது. தண்ணீர் மட்டும் கசப்பல்ல, உன் வாழ்க்கையே கசந்து போயிருக்கிறதா?
உடல் ரீதியிலே வியாதி என்கிற கசப்பா, மன ரீதியிலே கசப்பா? ஆதியாகமம் 27:34 சொல்லுகிறது, மனதிலே கசப்பு என்று வருகிறது. யாத்திராகம் 15:23 வாசித்தோம், தண்ணீரில் கசப்பு. சங்கீதம் 64:4 கசப்பான வார்த்தை என்று சொல்லுகிறது. சங்கீதம் 69:21 சொல்லுகிறது, ஆகாரத்தில் கசப்பு. நீதிமொழிகள் 14:10 இருதயத்தில் கசப்பு. எரேமியா 2:19 சொல்லுகிற எத்தனை கசப்புகள், எத்தனை கசப்புகள் என்ற வார்த்தை வருகிறது. வாழ்க்கை கசப்பா? யாத்திராகமம் 12:8 பார்க்கும்போது கசப்பான கீரை, கசப்பான தண்ணீர், கசப்பு விஷத்திற்கு ஒப்பிட்டு நீதிமொழிகள் 27:7 சொல்லுகிறது. கசப்பு, இப்படிப்பட்ட கசப்போடு காணப்படுகிறாயா? இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்தது எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம். மாராவில் வந்த பொழுது 24 வசனம், எண்ணத்தை குடிப்போம். பிரச்சனை நிமித்தம் முறுமுறுக்கிறார்கள், அழுகிறார்கள், கதறுகிறார்கள், தவிக்கிறார்கள், தத்தளிக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்றாங்க, புகார் செலுத்துறாங்க. முறுமுறுப்பு நோயை கொண்டு வரும். அழுகை சோதனை. குறை யார் சொல்லுகிறார்களோ, ஒன்று நீ குறை சொன்னீனா நீங்க நோயோடு தான் இருப்பீர்கள். முக்கியமா ஊழியக்காரர்களை குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் நோயோடு தான் இருப்பீர்கள். இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இவர்களை பற்றி அவர்களை பற்றி குறை சொன்னேனே, என்னை மன்னியும் என்று சொன்னார், இன்றைக்கு நோய் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த முறுமுறுக்கிறது யாத்திராகமம் புஸ்தகத்தில், இன்னும் சில புஸ்தகத்தில் 7 முறை வருகிறது. யாத்திராகமம் 15 அதிகாரத்தில் முறுமுறுக்கிறார்கள். யாத்திராகமம் 16 அதிகாரத்தில் 2வதாய் முறுமுறுக்கிறார்கள். யாத்திராகமம் 17 அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்கேயும் முறுமுறுக்கிறார்கள். 4வதாக எண்ணாகமம் 14 அதிகாரத்தில் முறுமுறுக்கிறார்கள். 5வதாக எண்ணாகமம் 16 அதிகாரத்தில் முறுமுறுக்கிறார்கள். 6வதாக எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் முறுமுறுக்கிறார்கள். யோசுவா 9 அதிகாரம் 18 வசனத்திலே முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பு 7 அதிகாரங்களில் காணப்படுகிறது. 25 வசனத்தை பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கவனிங்க, இப்பதான் முக்கியமான பாயிண்ட்குள்ள போறோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பிரச்சனையின் நடுவில், கசப்பின் நடுவில், நெருக்கத்தின் நடுவில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒருவேளை மோசே அன்றைக்கு நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல, பிரச்சனையின் நடுவில், சோதனையின் நடுவில், வேதனையின் நடுவில், துன்பத்தின் நடுவில், பலவீனத்தின் நடுவில் இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மோசே என்ற கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால், இயேசுவை என்று கூப்பிடுவாய் என்றால், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவாய் என்றால், அன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்தேன் கர்த்தர் உன் ஜெபத்தை இன்றைக்கு கேட்டு உனக்கு ஒரு அதிசயங்களை, ஒரு அற்புதங்களை அவர் செய்ய போகிறேன் என்று அவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். அன்னாள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள், ஆண் குழந்தையை கொடுத்தார். குஷ்டரோகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், குஷ்டம் நீங்கினது. கானாவூரில் இருக்கிற மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. கூப்பிடு, கசப்பை மாற்றுகிற கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், உன்னை தப்புவிப்பேன். கூப்பிட்டால் தப்புவிப்பேன். பிரச்சனை நடுவிலே, கஷ்டத்தின் நடுவில் இருக்கிற தேவ ஜனமே, மோசே அந்த மாராவின் நடுவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல இன்றைக்கு கூப்பிடு, கூப்பிடு.
வாயை திறந்து கூப்பிடு மகனே, இயேசுவே என்று சொல். இப்பொழுது சொல், இயேசுவே நாமை நோக்கி கூப்பிடு, கரம் உயர்த்தி கூப்பிடு, இயேசுவே இயேசுவே கூப்பிடு. அடுத்த வசனம் பாருங்க. கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் என்று துவங்குறார். கூப்பிட்டான், ஜெபித்தான் என்று அர்த்தம். கூப்பிட்டான் என்றால் ஜெபித்தான். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அப்பொழுது ஏதோ கூப்பிட்டாய் அல்லவா, அப்பொழுது இந்த நிமிடம் உனக்கு ஒரு அற்புதங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு ஒரு அதிசயங்களை நீ காணப்போகிறார். அன்றைக்கு மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தது போல உனக்கு ஒரு வழியை நான் காண்பிக்கிறேன். பிரச்சனைகள் மாற, கண்ணீர் மாற, வேதனை மாற, பாடுகள் மாற, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். ஒரு மரத்தை காண்பித்தார். Tree actually means a piece of wood. நோட் பண்ணுங்க, ஒரு மரத்துண்டு. மரத்துண்டு. இந்த மரம் எதை காட்டுகிறது? ஒவ்வொன்றா பார்ப்போம். சங்கீதம் 1:3 பார்த்தீங்கன்னா மரம் மனிதர்களை காட்டுகிறது. சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சங்கீதம் 37:35 மனிதனை மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். சங்கீதம் 52:8 சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன், மரத்தை போல் இருப்பேன். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல், நீதிமான் மரத்தை போல செழித்து மரத்தை போல் வளருவானாம். இந்த பனை மரம், கேதுரு மரம், அற்புதமான சத்தியம். வருகிற நாட்கள் நான் போதிப்பேன். Thank you Jesus. ஏசாயா 11:1 பார்க்கும்போது இங்கே மனிதர்களை குறித்து மரம் என்று ஒப்பிடுகிறார். அதே மரத்தை யாருக்கு ஒப்பிடு சொல்லுது தெரியுமா? ஏசாயா 11:1 பார்த்தீங்கன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்று. இந்த ஈசா என்னும் மரம் துளிர். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மரம் இயேசுவை காட்டுகிறார். The tree of life, அது ஜீவனை கொடுக்கிற மரம், அது வாழ்வை கொடுக்கிற மரம். Jesus is your tree of life. அவர் உனக்கு வாழ்வை தருகிறவர். அந்த மரம் இயேசுவை காட்டுகிறார். He is the tree. அவர் மரமாக இருக்கிறார். That is our remedy. அவருக்கு உனக்கு பரிகாரமாக அவர் இருக்கிறார். The tree type of cross. இந்த மரம் சிலுவையை காட்டுகிறது. Prefigure of Jesus. இயேசுடைய முன்படமாக இந்த மரம் இருக்கிறது. மரம் என்பது மரத்துண்டு. A tree of life, அது ஜீவ மரம். சிலுவை மரணம். ஒன்று சத்தியத்தை கவனிங்க. இந்த செங்கடல் ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. இவர்கள் 3 நாள் பயணம். இந்த 3 நாள் பயணம் இது ஞானஸ்நானம் எடுப்பது காட்டுகிறது. இந்த 3 நாள் பயணம் என்பது உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. ரிசரக்ஷன், பேப்டிசம், ரிசரக்ஷன். செங்கடலை கடந்து, ஞானஸ்நான சத்தியத்தை கடந்து 3 நாள் பிரயாணமாகிய உயிர்த்தெழுதலின் சத்தியத்திற்குள் வந்த பொழுதுதான் ஆண்டவர் மரத்தை காண்பித்தார். ஞானஸ்நானம் எடுக்கணும், இரண்டாவது உயிர்த்தெழுதலின் சத்தியத்துக்குள் வந்தாதான் ஒரு மரம். அன்றைக்கு இந்த 2 காரியத்துக்கு நீ வந்தாதான் நீ மரமாகி இயேசுவை பார்க்க முடியும். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரணம், உயிர்த்தெழுதல், இயேசு. மரத்தை காண்பித்தார், இயேசுவை பார்த்தான் என்று அர்த்தம். ஞானஸ்நானம் எடுத்து உயிர்த்தெழுதல் சத்தியத்துக்குள் நீ வந்தா இயேசுவை பார்க்க முடியும். அப்படி வந்த பொழுதுதான் அங்க தண்ணீரை பார்க்கிறார்கள். அந்த தண்ணி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒன்று ஞானஸ்நான சத்தியம், இரண்டாவது உயிர்த்தெழுதலின் சத்தியம், மூன்றாவது மரமாகி இயேசு, நாலாவது தண்ணீரை கண்டார்கள். இதுதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். ஆமென். ஞானஸ்நானம் 25வது வசனம்
a tree, a tree என்கிற வார்த்தை வருகிறது. ஒரு மரம், ஒரு மரம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது, அது பட்டயத்தை பாதுகாத்தது. மோசேயுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். The Lord showed him tree. அடுத்த ரகசியம், தேவனால் காட்டப்பட்ட மரம். நோட் பண்ணுங்க, காட்டப்பட்ட மரம். The Lord showed him tree. Torah, Torah. Show means to instruct. அறிவுறுத்துதல் என்ற அர்த்தம். ஆழமா போயிட்டு இருக்க, கவனிங்க. காட்டப்பட்ட மரம். God gave Torah to Moses. வேதத்தை, தோராவை கொடுத்தார். God showed him. ஏசாயா 11:1 a branch, ஒரு கிளை. சகரியா 3:8 தெளிவா பாருங்க, இதோ ஒரு கிளை எண்ணப்பட்டவன். the branch, கிளை என்பது living and growing tree. அந்த மரத்திலிருந்து, நின்று கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளை எடுக்கப்பட்டது. தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவன் வெளிப்படுத்தாவிட்டால் இந்த சத்தியத்தை எந்த மனிதனும் கற்றுக்கொள்ள முடியாது. தேவன் வெளிப்படுத்தாவிட்டால் மரத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மரத்தை வனாந்தரத்தில் மோசேயுக்கு கர்த்தர் காண்பித்தார். இது எப்படிப்பட்ட மரம்? ஜெபத்திற்கு பதில் வெளிப்பட்ட ஒரு மரம். ஜெபத்திற்கு பதில் வெளிப்பட்ட ஒரு மரம். A tree revealed in answer to prayer. ஜெபத்திற்கு பதிலை கொடுத்த ஒரு மரம். அழுத ஆகாருக்கு ஒரு ஊற்று காண்பிக்கப்பட்டது. ஈசாக்கு, ஆதியாகமம் 21:11. ஈசாக்குக்கு ஆதியாகமம் 22:13 படி ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி காண்பிக்கப்பட்டது. தானியேல் 4:20 தானியேலுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஏசாயா புஸ்தகத்திலே I am dry tree என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It's it's என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. நோட் பண்ணுங்க, இந்த மரம் என்பதற்கு it's means a tree, ஒரு மரத்துண்டு. It was a piece of wood, ஒரு மரத்துண்டு. God showed, தேவன் காட்டினார், ஒரு மரத்தை காட்டினார். வயோராகி, வயோராகி என்கிற எபிரேய வார்த்தை இந்த இடத்துல ஹீப்ரு மொழியில போடப்பட்டிருக்கிறது. வயோராகி, வயோராகி மீன் டு டீச், டீச்சிங் a tree. மரத்தை காண்பித்தார் என்றால் டீச்சிங் a tree, it means teaching a tree. மரத்தை பத்தி சொன்னாரு, மரத்தை கற்றுக் கொடுத்தார். மோசே அந்த மரத்தை வெட்டினா, அது வெட்டப்பட்ட மரம். மரம் உயிரோடு இருக்கிறது. இந்த மோசேக்கு மரத்தை காட்ட பொழுது அந்த மர கிளையை வெட்டி தண்ணீருக்குள் போட்டா. நல்லா கவனிங்க, அது உயிரோடு நிற்கிற மரம். இது எதை காட்டுகிறது என்றால், இது டீச்சிங். ஆண்டவர் அங்க மோசேக்கு சொல்றாரு, இந்த மரம் வெட்டப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனோடு இயேசு உறவாக இருந்தார். அந்த உறவு வெட்டப்பட்டது. பிதா குமாரனோடு இருந்த உறவு பரலோகத்திலிருந்து வெட்டப்பட்டு இந்த தண்ணீர் என்கிற பூலோகத்தில் வந்து விழுந்தார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அற்புத சத்தியம். ஒரு காலத்தில் இயேசு பிதாவோடு இருந்த உறவு வெட்டப்பட்டவராய் இந்த உலகத்தில் வருவார். அவர் அடிக்கப்படுவார், வெட்டப்படுவார், தண்ணீர் ஆகி உலகத்தில் விழுவார், மரிப்பார். அவருடைய மரணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றும் என்று மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். Thank you Jesus, glory to God, glory to be God. மரத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார். இயேசு சிலுவை மரணத்தை பற்றி பேசினார், விளக்கம் கொடுத்தால், கற்றுக் கொடுத்தார்.
அன்றைக்கு மோசேக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இயேசுடைய மரணத்தை குறிச்சு கற்றுக் கொடுத்தார். பாலைவனத்தில் மரம், பாலைவனமாகிய உலகத்தில் கசப்பை மாற்றுகிறவர் இயேசு. மரத்தை பற்றிய ப்ராபசி, தீர்க்க தரிசனம். மரம் மரம் வெட்டப்பட்டது, மரம் வெட்டப்பட்டது, மரம் சிலுவை. இயேசு சிலுவையில் மரிப்பார். அப்போஸ்தலர் 5:30 சொல்லுகிறது, இயேசுவை ஜீவாதிபதியை மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காய் சாபமானார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். வில்டர்னஸ், த்ரோன்ஸ், முட்கள், வனாந்தரத்திலே மரம் வெட்டப்பட்டது. இது வனாந்தரம், பாவம். இயேசு வெட்டப்படுகிறதும் அல்ல, அந்த சூர் வனாந்தரம் என்பது முள். அவர் மோசே, இவர் வெட்டப்படுகிறவர் மாத்திரம் அல்ல, இந்த வனாந்தரத்தில் முள் நிறைந்தது போல இந்த முட்கள் அவர்களை தலையில் சூட்டப்படும். அவர் நமக்காக மரிப்பார், வியாதியை சுமப்பார், வேதனையை சுமப்பார், தரித்திரத்தை சுமப்பார், கஷ்டங்களை சுமப்பார், பாடுகளை சுமப்பார் என்பதை மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். Showed means instructor and taught. கற்பிக்கப்பட்டு, காண்பித்தார் என்றால் it's instructor. கற்றுக்கொள்ளுதல். நோட் பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுதல். மரத்தை பத்தி, இயேசுவை பத்தி, இயேசுடைய மரணத்தை பத்தி அன்றைக்கே ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். கசப்பு தீர, பாவம் தீர, வியாதி தீர இயேசுதான் வழி. ஒரு மரத்தை பத்தி கற்றுக் கொடுத்தார். இந்த மாறாவின் மதுர மரம் இயேசு. இயேசுவுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவர் வெண்மையும் சிவப்புமானவர். இயேசுவை பத்தி மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். சிலுவையில் அறையப்படுவது கிறிஸ்துவின் தரிசனத்தை அன்றைக்கு காண்பித்தார். இதோ இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீ கற்றுக்கொள்ளும்படி, உன் கண்களை திறக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். கண்களை திறந்து விட்டார். மோசேக்கு மரத்தை பற்றி கற்றுக் கொடுத்தது போல உனக்காக நான் மரித்து, உனக்காக ஜீவனை கொடுத்து, உனக்காக நான் உயிரோடு எழுப்பினேன். இன்றைக்கும் உயிரோடு இருக்கு மகளே. வடாந்தரமா, கசப்பா, கலங்காதே. அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். வனாந்தரத்திலே, கஷ்டத்திலே, கசப்பிலே இயேசுவை பார். நீ பிரச்சனையோடு இருக்கிறாயா, வேதனையோடு இருக்கிறாயா, கஷ்டத்தோடு இருக்கிறாயா, உனக்காக மரித்த இயேசுவை பார். கிறிஸ்து அடிக்கப்பட்டார், கிறிஸ்து மரித்தார். மோசே மரத்தின் தரிசனத்தை பார்த்தார். மோசே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தார். கசப்பின் நடுவிலே மோசே இயேசுவை பார்த்தார். Nothing less than the power of Calvary can turn our bitter water into sweetness water. கல்வாரி வல்லமைக்கு குறைவாக எதுவும் நமது கசப்பான நீரை இனிமையாக நீராக மாற்ற முடியாது. Nothing less than the power of Calvary can turn our bitter waters into sweet waters. Thank you Jesus. மோசே கூப்பிட்டான். நீ ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சிலுவையில் மரித்த இயேசுவை உனக்கு காண்பிப்பார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த தரிசனம் இங்கே வருகிறது. சிலுவையை பார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார். உடனடியாய் கசப்பு மாறும். கசப்பு நீரை இனிமையாய் மாற்றுகிறவர் இயேசு. அது குணப்படுத்தும் சிலுவை. கல்வாரி மரத்தின் மீது நம்முடைய கசப்பை சுமந்து அவர் இனிமையாக மாற்றி இருக்கிறார். 25வது வசனம்,
அவன் அதை தண்ணீரில் போட்டவுடனே, யாத்திராகமம் 15:25, அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கரங்களை தூக்கி அலையில சொல்லுங்க. மரம் மரம் தண்ணீரில் போடப்பட வேண்டும். அந்த மரம் வெட்டப்பட வேண்டும். வெட்டப்பட்ட மரம்தான் தண்ணீரில் போட வேண்டும். வெட்டப்பட்ட மரம்தான் கசப்பை மாற்றும். அப்போ வெட்டப்பட்ட மரம் தண்ணீரில் போட்டது போல இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும். தண்ணீர் என்பது உலகத்தை காட்டுகிறது. தண்ணீருக்கு வெளியே இருந்த இயேசு உள்ளே வரணும். தண்ணீருக்குள் இயேசு வந்தால்தான், மரம் வந்தால்தான் கசப்பு மாறும். வெளியே இருக்கிற மரம் உள்ள வரணும். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இயேசு இயேசு என்று கூப்பிடுகிறாய். உன் உள்ளத்துக்குள் உள்ளே வந்திருக்கிறாரா? உன் வாழ்க்கைக்குள், உன் குடும்பத்திற்குள், உன் ஊழியத்திற்குள், உன் வியாபாரத்திற்குள், வருமானத்திற்குள், வேலைக்குள், உன் பிசினஸுக்குள் இயேசுவை அலை. இயேசுவே பிசினஸ் அற்புதம் செய்ய, குடும்பத்தில் அற்புதத்தை செய்யுங்க, வேலையில் அற்புதத்தை செய்யுங்க. பல கேள்விக்குறியோடு இருக்கிற தேவ ஜனமே, வெளியே இயேசு இருக்கிறார், இன்னும் உள்ளே வரவில்லை. இன்றைக்கு அலை, உள்ளே அலை, உள்ளே அழைத்து வா. இயேசுவே உள்ளே வா என்று சொல். உன் வாழ்க்கைக்குள், உன் பிரச்சனைக்குள் இயேசுவை உள்ளே வா என்று வாயத்து கூப்பிடுங்க. வெளியே இருக்கிற வரை அற்புதம் நடக்காது. உன் வாழ்க்கை மாறாது. மரம் தண்ணீருக்குள் விழ வேண்டும். எத்தனை பேர் இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ளே வாரும் என்று அழைக்கிறீர்கள்? இந்த மரம் தண்ணீரில் உள்ள கசப்பை உறிஞ்சுகிறது, தண்ணீரை இனிமையாய் மாற்றுகிறது. சிலுவை மரம், சிலுவையில் மரித்த இயேசு அந்த தண்ணீருக்குள் இருந்த கசப்பை உறிஞ்சினது போல, அற்புத பாயிண்ட், உன் பாவத்தை அவர் உறிஞ்சுகிறார், உன் வியாதியை உறிஞ்சுகிறார், உன் தரித்திரத்தை உறிஞ்சுகிறார், உன் கோணலை உறிஞ்சுகிறார், உன் ஜிபி வியாதியை, உன் கேன்சர் வியாதியை, சுகர் வியாதியை, பிரஷரை, வறுமையை, தரித்திரத்தை, கடனை, கஷ்டத்தை, வேதனையை, கண்ணீரை அவர் உறிஞ்செடுக்கிறார். பாவம் என்கிற கசப்பை, வியாதி என்கிற கசப்பை, தரித்திரம் என்கிற கசப்பை, பலவீனம் என்கிற கசப்பை, கேன்சர் என்கிற கசப்பை, சுகர் என்கிற கசப்பை அவர் உறிஞ்சுகிறார். உன் துக்கத்தை அவர் உறிஞ்சுகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்த மகனே, மகளே, வலியை உறிஞ்சுகிறார், பிரச்சனை உறிஞ்சுகிறார், சாபத்தை உறிஞ்சுகிறார், வேதனை உறிஞ்சுகிறார், துன்பத்தை உறிஞ்சுகிறார். தெய்வ ஜனமே, resurrected Christ, put into the bitterness, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீ கசப்பின் நடுவிலே கொண்டு வா. ஆரோக்கியமற்ற தண்ணீர் ஆரோக்கியமான தண்ணீராய் மாறும். கசப்பு நீர் இனிப்பான நீராய் மாறும். குடிக்க முடியாத தண்ணீர் குடிக்கிற நீராய் மாறும். பயன்படுத்த முடியாத தண்ணீர் பயன்படுத்துகிற நீராய் மாறும். எந்த நன்மையும் இல்லாத தண்ணீர் எல்லா நன்மையும் உடைய தண்ணீராய் மாறுகிறது. எந்த நன்மையும் இல்லையா? இதோ உன் வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறது, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது, ஆரோக்கியமாய் மாறுகிறது, சுகமாய் மாறுகிறது, விடுதலையாய் மாறுகிறது, உயர்வாய் மாறுகிறது. கர்த்தர் இவனை கொண்டு பேசுகிறார், உனக்கு அந்த வார்த்தை தருகிறார். மோசே தண்ணீரை, மரத்தை தண்ணீரில் எறிந்தார். மோசே மரத்தை தண்ணீரில் எறிந்தார். இயேசுவும் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். ஒன்று பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணம் மாண்டோம். ஹீல்டு, ஹீல் அல்ல, ஹீல்டு. ஹீல்னா சுகமாகிறது, ஹீல்டுனா சுகமானது. 3 யோவான் 2 அற்புத வசனம், என் மகனே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல். இந்த சௌக்கியம் என்கிற வார்த்தை, சௌக்கியம் என்றால் நோய் வந்து சுகமாகிறது வேறு, நோய் வராமலே இருப்பாய்கிறார். தன் மகன் காய்வுக்கு யோவான் சொல்றார், என் மகனே
நீ நோய் வராமலே ஆரோக்கியமா இருப்ப. அத 3 யோவான் வசனம் நீங்க சொல்லணும். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நோய் வராமலே ஆரோக்கியமா இருப்பேன். இப்படி கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நோய் வராமலே ஆரோக்கியமாக இருப்பேன். அத 3 யோவான் 2 வசனத்தின் விளக்கம். தேவன் கசப்பு நீரை இனிப்பான நீராய் மாற்றினார். ஒவ்வொரு பாவத்தையும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு இழப்பையும் ஏற்றுக்கொண்டார். மாறா உங்களுடையதல்ல. வியாதி உங்களுடையதல்ல, துன்பம் உங்களுடையதல்ல, கஷ்டம் உங்களுடையதல்ல, கண்ணீர் உங்களுடையதல்ல, பலவீனம் உங்களுடையதல்ல, டிபி வியாதி, சுகம், கேன்சர் உன்னுடையதல்ல. சுகம் உன்னுடையது, ஆரோக்கியம் உன்னுடையது, நன்மை உன்னுடையது, பலன் உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, வெற்றி உன்னுடையது, நல்வாழ் உன்னுடையது, பலன் உன்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். A tree of healing, making bitter water sweet. The bitter water will become the sweet water. The branch healing, the covenant healing. You say the tree, yes, cut it down, threw into the water. Moses took the water, took the tree and cast into the water. The bitter was made sweet. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You see the tree, yes, cut it down, threw it in the water. Moses took the tree and cast it in the water. The bitter was made sweet. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அற்புத வார்த்தைங்க. கசப்பு தண்ணீரில் விழுந்த மரம் கிறிஸ்து. Cast the tree into the water. Body on the tree, body on the tree. ஜீவ மரம் கிறிஸ்து. துன்பத்தில் இயேசு மூழ்கினார். அந்த தண்ணீருக்குள்ள அந்த மரம் துண்டு விழுந்தது. துன்பத்தில் இயேசு மூழ்கினார், இன்பம் வந்தது. வியாதியில் இயேசு மூழ்கினார், சுகம் வந்தது. பலவீனத்தில் இயேசு மூழ்கினார், பலன் வந்தது. பாவத்தை எல்லாம் சுமந்தார். எல்லாருடைய சரித்திரம், எல்லாருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பரிசுத்தம் வந்தது. அடுத்த ரகசியம், தண்ணீரில் மாற்றம் வந்தது. கசப்பு தண்ணீரில் மாற்றம் வந்தது. தண்ணீர்ல மாற்றம் வந்ததப்பா. கவனிங்க, உன் சரீரத்தில் மாற்றம். கை தட்டுங்களே. உன் கண் பார்வையில் மாற்றம், உன் ஹார்ட்ல மாற்றம், உன்னுடைய சதுரம் குடும்பத்தில் மாற்றம், தொழிலில் மாற்றம், ஊழியத்தில் மாற்றம், வருமானத்தில் மாற்றம், வேலையில் மாற்றம், எல்லாத்திலும் மாற்றம். எதில மாற்றம் வராமல் இருக்கிறதோ இன்றைக்கு கற்ற மாற்றத்தை தருகின்ற சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் குணமாக்கிற வல்லமை, சுகமாக்கிற வல்லமை சரீரத்துக்குள் இறங்குறது. இதுவரை மாற்றம் வராததிலே மாற்றம் வந்தது. இதோ இதோ இப்பொழுதே தண்ணீரில் மாற்றம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்து விட்டது. எந்த சூழ்நிலையிலும் இயேசு மாற்ற முடியும். பெரிய சவால்களை சந்திக்கிறாயா, அது அற்புதம் நடக்கிறது. எகிப்திலிருந்து விட்டா திறந்த செங்கடலை 2 திறந்து வழியை திறந்தார். உன் பிரச்சனைக்கு பதில் எப்போதும் இருக்கிறது. எந்த மனிதன் பிரச்சனை தீர்க்க முடியாது. இயேசு ஒருவர் தான் பிரச்சனை தீர்க்க முடியும். தேவனை நினையுங்கள், தேவனை நினை, தேவனை நினை. 23, 24 தேவனை நினை. இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல யெகோவா ரஃபாவை நினை. 15 வசனம், யெகோவா ரஃபாவை நினை. 25 வசனம், அற்புத வசனம். யெகோவா தேவனாக இருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். லிசனிங் ஃபார் ஹிஸ் வாய்ஸ். 15 26 வரை அவருடைய சத்தத்தை கேள். obeying its commandments, வார்த்தைக்கு கைக்கொள். 26 வசனம் கீழ்ப்படி, உனக்கு பாதுகாப்பு இருக்கும். receiving rewards from the Lord. 27 வசனம், Mara is filled with a hey means grace. Hey at the end. மரா என்கிற வார்த்தைக்கு கடைசி எபிரேய வார்த்தை ஹே என்று வருகிறது. This is the 5th letter of Hebrew alphabet.
5 being number of grace. It is the same that was added to Abraham and Sarah, named sign of covenant grace. Abraham, Shara. Abraham என்பது ஷாரா, ஷாரா ஹே. ஹே என்றால் ஜன்னல், ஹே என்றால் சுவாசம். ஆபிரகாம் என்கிற பெயருக்குள்ளாக தேவனுடைய சுவாசத்தை கொண்டு வந்து வைத்தார். ஆபிரகாம், 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 ஷாரா, சாரா, ஹே. அந்த ஹீப்ரு வேர்ட், அந்த வார்த்தை கொண்டு உள்ள வைக்கும் போது அற்புதம் நடக்கிறது. தேவனுடைய ஒரு பெயரில் இருக்கிற ஒரு எழுத்து யூடு ஹே வாவ் ஹே, அந்த ஹே என்கிற வார்த்தை தேவனுடைய பெயரில் இருக்கிற ஒரு வார்த்தை எடுத்துதான் அந்த ஆபிரகாம் பெயர்களை கொண்டு துணிக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? மரா, மரா. However, in the book of Ruth, when this is the 5th letter of wilderness number of grace, it is a letter added to the Abraham Sarah. Mara H, மரா, மரா. அந்த மரான்னு சொன்னா பாருங்க, நகோமியில மரா, அந்த இடத்துல மரா தான் வருது. இந்த இடத்துல மரா, மரா என்பது அந்த தேவனுடைய அந்த ஹீப்ரு வேர்ட் ஹே என்ற வார்த்தை வருகிறது. தேவ ஜனமே, she was proclaiming bitterness, provision, the wood that restores the sweetness to water in is Christ. தேவன் நம்முடைய கசப்பான நீரை இனிப்பாய் மாற்றுகிறவர், கசப்பை மாற்றுகிறவர். கசப்பை அவர் இனிப்பாய் மாற்றுகிறார். தண்ணீர் வாழ்க்கையை காட்டுகிறது, மரம் இயேசுவை காட்டுகிறது, கசப்பு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை காட்டுகிறது. கசப்பு மாறணும்னா மோசே அந்த மரத்தை கையில எடுத்து தான் தண்ணீருக்குள்ள போட்டான். கையில எடுக்கணும், மரத்தை கையில தூக்குனாதான் அற்புதம் நடக்கும். மரம் சிலுவை மரம். அப்ப மோசே மரத்தை கையில் எடுத்தது போல நீ சிலுவையின் உபதேசத்தை உயர்த்தி பிடிக்கணும், சிலுவையின் உபதேசத்தை போதிக்கணும். இயேசு எனக்காய் மரித்தார் என்கிற உபதேசம் என்கிற மரத்தை கையில உயர்த்தினாதான் அற்புதம் நடக்கும். அவர்கள் ஏலிமுக்கு வருகிறார்கள். ஏலிம் என்றால் லார்ஜ் ட்ரீஸ், தேவனுடைய வாக்குத்தங்கள், புத்துணர்ச்சியின் இடம், லைஃப் க்ரோ, வளர்ச்சியை காட்டுகிறது. ஏலிம் பெரிய மரங்கள், மாறா கசப்பு, ஏலிம் ஸ்வீட். எல் நேம் ஆஃப் காட், எல் எலிம் மீன்ஸ் ஸ்ட்ராங். ஏலிம் என்றால் வல்லமை, பலன் என்று அர்த்தம். ஏலிம் ஸ்ட்ரெங்த், பிளேஸ் ஆஃப் த மைட்டி. அது வல்லமையின் இடம், புத்துணர்ச்சி தடுகிற இடம், பிரகாசமான இடம், வெளிச்சத்தின் இடம். மரா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன், ஏலிம் செகண்ட் ஸ்டேஷன். மரா கசப்பு, ஏலிம் புத்துணர்ச்சி. Obedience can brings healing. Obedience brings blessing, fullness of life, strength, victory, protection. இது புத்துணர்ச்சி தடுகிற ஒரு இடமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மாறாவை எதிர்கொண்டவர் இயேசு செழிப்பின் இடத்திற்கு கொண்டு வந்தார். bitterness cross, sweetness elim resurrection. மாறாவில் ஒரு கசப்பு, ஏலிமில 12 இனிய நீரூற்றுகள், நீர்வளம் உள்ள இடம், நிலக்கொண்ட இடம், ஒப்பு, அதாவது ஒரு ஆசீர்வாதமான இடம். எலிம், the place of rest, the place of healing, plenty, ஏராளம், prosperous, செழிப்பு. இந்த அதிகாரத்தில் கசப்பு என்கிற வார்த்தை 3 முறை வருகிறது. கசப்பு என்கிற வார்த்தை இங்க 3 முறை வருகிறது. ஏன் கசப்பு அப்படின்றால், திரித்துவ தேவன் பிதா குமார பரிசுத்த ஆவியான தேவன் இடைப்பட்டும் வாழ்க்கையில் அவர் கசப்பை மாற்றுவார். திரித்துவ தேவன், உயிர்த்தெழுதல் தேவன், உயிரோடு எழுந்த தேவன் ஒரு கசப்பை மாற்றுவார். மாறா உன்னுடையது அல்ல, ஏலிம் உன்னுடையது. ஏலிம் brings rest, ஏலிம் brings supply, ஏலிம் brings shadow. மரம் சிலுவை, ஏலிம் உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. கசப்பு நீர் மீண்டும் இல்லை.
மீண்டும் கசப்பு வரவே இல்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கை விட்டு போகிற வியாதி மீண்டும் உனக்குள் வராது. உன் வேதனை, உன் கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள் இனி வராது. உன்னை விட்டு போகிற பலவீனங்கள் இனி வராது. அந்த பிரச்சனைகள் வராது. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. 12 70 வரங்கள், 70 மூப்பர்கள், 12 × 70, 12 சீசர்கள், 70 மூப்பர்கள், 12 கோத்திரங்கள், 12 சீசர்கள், 12 நீரூற்றுகள், 12 தெய்வீக அரசாங்கம், உடன்படிக்கை, கம்ப்ளீட்னஸ், வாசல்கள் 12. ஸ்தோத்திரம். நிறைய ரகசியம் இருக்கிறது. மாராவின் நீரூற்று கசப்பு, ஏலிமின் நீரூற்று இனிப்பு. மாறா உனக்கு அல்ல, ஏலி முன்னுடையது. தேவஜனமே, கடினமான பயணத்திற்கு பின்பாக ஆசீர்வாதம் தான் நம்பர் 70 சோதரம் மெம்பர் ஆஃப் ஜேக்கப் ஃபேமிலி. யாத்திரம் 24 70 மூப்பர்கள், ஆதிய 46 27 70 ஜனங்கள், 70 பர்ஃபெக்ஷன். நம்பர் 10 நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன், perfection and rest. 70 restoration, இழந்ததை மீட்டுக் கொடுத்தல். 70 success, 70 restoration of Israel, 70 fullness, 70 nation. பனைமரம் வெற்றியை காட்டுகிறது. பனைமரம் வளர்ச்சியை காட்டுகிறது. பனைமரம் மகிழ்ச்சியை காட்டுகிறது. பனைமரம் செழிப்பை காட்டுகிறது. பனைமரம் பாதுகாப்பை காட்டுகிறது. பனைமரம் நிழலை காட்டுகிறது. பனைமரம் வளர்ச்சியை காட்டுகிறது. பனைமரம் பியூட்டிஃபுல், அழகானது. பாம் ட்ரீ grow strength, victory, வெற்றி, பீஸ், சமாதானம், ஹோப், நம்பிக்கை, ஹானர், கணம், லக்ஸரி, செழிப்பு. ட்ரைலாண்ட், வாட்டர்லாண்ட், வறட்சி, செழிப்பு, பாவம், பரிசுத்தம், வியாதி, சுகம், வறுமை, செழிப்பு. இது விடுதலையின் இடம், ஏமாற்றத்தின் இடம். இருந்தாயல்லவா வல்லமை இடத்திற்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதோ இந்த நாளிலே மாராவின் நீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுகிறார். உன் யாத்தியை மாற்றுகிறார். கண்ணீரை மாற்றுகிறார். வேதனையை மாற்றுகிறார். சோதனையை மாற்றுகிறார். பாடுகளை மாற்றுகிறார். நிந்தையை மாற்றுகிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. உயர்வு வருகிறது. இதுவரை இல்லாத ஒரு மேன்மை, இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை இல்லாத ஒரு கிருபை, இதுவரை இல்லாத ஒரு உயர்வு, இதுவரை இல்லாத ஒரு மேன்மையை நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்துகிறேன். என் மகளே, உன் வாழ்க்கையில் இருந்த உன் சரித்துக்கிற பலவீனங்கள் அகன்று வெளியே போகிறது. உன் சோர்வுகள் அகன்று போகிறது. இதோ நான் மாராவின் தண்ணீரை மதுரமாக்கிறவரா. இதோ உன் வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்கும் போது உன் வாழ்க்கையில் நான் இறங்குகிறேன். பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நான் பலவான் என்று சொல், நான் சுகமான் என்று சொல், ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல், நோய் வராமலே சுகமா இருப்பேன் என்று சொல். கர்த்தர் எனக்கு நன்மை தந்தால் என்னை உயர்த்துகிறார். பெருகுவே, மேன்மையடைவே, எல்லா நன்மைகளும் வந்தது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு ஒரு காரியத்தை உனக்கு தருகிறேன். தேவஜனமே, மாறா மதுரமாய் மாறிவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். வாழ்க்கையிலே கசப்புகள் வளர்ந்துட்டாலும் அந்த பாடல் நம்ம பாட போறோம். அதற்கு பின்பாக எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லா கர்த்தருடைய பாருங்க, இந்த நாள் கர்த்தர் முன்குறித்த நாள், உனக்காக முறிக்குறித்த நாள். உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படியாய் அவர் தேடி வந்திருக்கிறார். நன்றி சொல்லு மகனே, மகளே. உன்னை நான் நேசிக்கிறேன். உன் மேல அன்பு வச்சதுனால தான் இன்றைக்கு நான் உனக்கு விடுதலை தந்து உன்னை உயர்த்த போறேன். Praise the Lord. Thank you Jesus. ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா என்னோடு வருவதினா,
நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. எல்லாரும் பாடுங்க. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. எல்லாரும் பாடுங்க. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஆவியில நிறைந்து ஜெபியுங்க. மாறாவின் நீரை தேன் என் நேசர் என்னோடு. வாழ்க்கையிலே கசப்புகள் தெளிந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. பாடுங்க. தாகம் கொள்ள தேவ ஜன்மம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. தாகம் கொண்ட தேவ ஜன்மம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். வல்லமை 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 மகனே, வல்லமை கர்த்தருடைய வல்லமை. இதோ மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார். கைதட்டி மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ ஷாபா பாபா பாபா, ஓ ஷாபா பாபா லுரா கத்தியா பாபா பல்லரா, ஓ ஷாபா பாபா லுரா கத்துலரா, ஓ ஷாபா பாபா லுரா கத்தியா பல்லரு, ஓ ரிதனி ஷல்லரா. இதோ உன்னை காண்கிறவர் சூர் வனாந்தரம் உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார், கவனிக்கிறார். சுவராகிய தடைகளை மாக்குகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்து, அலைந்த திரிதை மாற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கசப்பு வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றும்படி தேடி வந்திருக்கிறார். வல்லமை வல்லமை இயேசுவை அலை, என் வாழ்க்கையில் வாழும் ஆண்டவரே, அலை மகனே அலை, வாரு வாரு. வெளியே இருக்கிற இயேசுவை உள்ளே வாரு வாரு. இதோ மரத்தை பற்றி கற்றுக் கொடுத்தா, இதோ தண்ணீர் இருக்கிற கசப்பை உறிஞ்சுகிறது போல உன் வியாதி மாறுகிறது. வியாதி நிறந்து விளக்குவே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும். வல்லமை 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 பலவீனத்தின் ஆவியே சரீரத்தோடு விலகி வெளியேறி போ. You devil, I destroy all your powers in the name of Jesus. You get from this body in the name of Jesus. Let not your heart be troubled. Your sorrow will be turned to joy. The Lord with you. தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே. வல்லமை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் மகளே, என் மகளே, சோதித்து பார். அந்த தண்ணீரில் இருந்த கசப்பை மரம் உறிந்தது போல இதோ இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக கூட நீ ஏதோ ஒரு பலவீனத்திருந்தா இயேசு உறிஞ்சி எடுத்து விட்டார். கைதட்டி மையப்படுத்து. வல்லமை வல்லமை. ஓ ஷாபாடா பௌடா பல்லூரா தனிஷாபாடா பௌடா தியா நிக்கமன பௌடா பல்லூரா கத்தியா நிஷலரோ ரீதி நிஹமான ஹௌஷாபாடா பௌதல்லரோ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன். ஏதோ நான் புதிய காரியங்களை செய்து விட்டேன்.
கழுகளை போல சட்டையில் அடித்துக் கொண்டு எழும்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னை நம்பி இருக்கிற நீ செழிப்பாய். என்னை நம்பி இருக்கிற உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 2 சாமுவேல் 5:10 உனக்காய் வருகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உன்னை நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வேன். எல்லா நன்மைகளும் வர பண்ணுவேன். ஒரு நன்மை உனக்கு குறைபடாது. இதோ கர்த்தரை உயர்த்துவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். வல்லமை வல்லமை இயேசுவின் கர்த்தருடைய நாமத்தில் வல்லமை. ஆண்டவரே, இந்த ஜூம்ல இருக்கிற ஒவ்வொரு மேலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லுவதாக. வாய்களை திறந்து சொல்லு, மகனே, என் வாழ்க்கையில் இந்த மாறா மதுரமாய் மாறினது, கசப்பு மாறினது. அறிக்கையிடுங்க, நான் பலவான், இனி நான் பலவீனன் அல்ல. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு வந்தது. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள் இருக்கிறது. நான் பலவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெறுகிறவன், நான் மேன்மை அடைகிறவன். என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாள்ல கலந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். நான் அல்லப்பா, நீங்க பேசுனீங்க, ஒவ்வொருடைய கண்களை திறந்தீங்க. இதுவரை கற்றுக்கொள்ளாத புதிய சத்தியத்தை, புதிய மன்னாவை, புதிய வெளிப்பாட்டை நீ தந்திருக்கிறீர். இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டவரே நாளும் வேதத்தின் ஆழத்துக்குள் போகணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் விடுதலை கொண்டு முடியும். வார்த்தை தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். வார்த்தைக்குள் தான் சுகம், வார்த்தைக்குள் தான் பலன், வார்த்தை தான் உன்னை உயர்த்தும். வார்த்தையை பிடித்துக்கொள், உயர்வை பெறுவாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்னையிலிருந்து கர்த்தரை சுகமாக்கிட்டான். சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நோய் வராமலேயே ஆரோக்கியமாக இருப்பேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். நான் பலவான், நான் பலவான். அவர் சொன்னார், இயேசு சொன்னார், உன்னை ஆண்டவர் பலவான் என்று சொல்லி இருக்கிறார். அவரே பலவான் சொன்ன பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லுவானாக. அவரே உன்னை பலவான் என்று சொல்லி இருக்கிறது. நீ ஏன் பலவீனன் என்று சொல்லணும்? நான் பலவான், நான் பலவான், நான் பலவான், நான் பலவான். அறிக்கையிட்டுக் கொண்டு ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.